வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம கும்ப ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகிடும். ஸோ கும்பராசிக்கான புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போகிறோம். சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடத்துக்குள்ளே நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். ஆங்கில தேதிக்கு ஏப்ரல் 14, தமிழ் தேதிக்கு சித்திரை 1. தொடர்ந்த ஒரு வருஷ பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவாக எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு செக்டருக்காக நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ். ஸோ தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா, 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்லா இருக்கிறாரு. ஸோ அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் இந்த இயரே பிறக்குது. ஸோ அதனால் ராகுவோட நட்சத்திரத்துலேயும் பிறக்கிறதுனால பிஸ்னஸ் பீப்புள், கும்பராசியில் உள்ள பிஸ்னஸ் பீப்புளுக்கு நல்லா தான் இருக்க போகுது. பட் சில விஷயங்களில் அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். முக்கியமாக ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்கக்கூடாது. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சித்திக்கும். அதே மாதிரி நான் பிஸ்னஸில் இல்லை, நான் ஒரு வேலை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாலுமே, ஒரு வேலை இருக்குது, அந்த வேலை இருக்கும்போதே உங்களுக்கு இன்னொரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த வேலையை விட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏறுமோங்கிற ஒரு இன்செக்யூரிட்டியில் அந்த புது வேலையை எடுக்க மாட்டீங்க. என்ன இது எப்படி நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, புது வேலை புது முயற்சியெல்லாம் சக்ஸஸ் தான் ஆகும். ஆனால் பழைய ஒரு தேக்க நிலை இருக்கும் தெரியுமா? ஏன்னா சனி செவ்வாயோட சேர்க்கைங்கிறது ராசியில் இருக்குது. அப்போ ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பயம் இருக்கும். ஒரு துணிஞ்சு அடுத்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க மனசு பதறும். அப்போ அந்த தாட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, புது வேலையவோ இல்லை ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியோ கைவிட்டுட்டு இருக்கிறதுலேயே நான் இருந்துக்கிறேன், சேஃபாக பொழைச்சிக்கிறேங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. பட் அது வேண்டாம். புதுசாக ஒரு ஜாப் கிடைக்கும், நல்ல ஜாப், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, உங்களால் முடியும்னா பிஸ்னஸை நீங்கள் ஆகஸ்ட்டுக்கு மேலே எடுத்துக்கோங்க. ஜாப்னாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜூன் மந்த்துக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை பழைய இன்செக்யூரிட்டினால் பயந்து எடுக்காமல் விடாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் என்னுடைய ஒரு ஜென்ரல் அட்வைஸ். முக்கியமாக நீங்கள் ஃபேமிலின்னு ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக ஓடக்கூடிய வருஷம் இது. ஏன்னா 2ல் சுக்கிரன் புதன் ராகு. ஸோ குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள், லக்ஸூரியான விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உங்களை பேணுறதை விட உங்கள் குடும்ப நபர்களை நீங்கள் அதிகமாக பேண ஆரம்பிப்பீங்க இந்த வருஷத்தில். சரி, ஓகேங்க. ஜாப் நல்லாயிருக்கும், ஃபேமிலி இருக்கும். கல்யாணத்துக்கு நாங்கள் ரொம்ப நாள் அலைன்ஸ் தேடிட்டுருக்கோம். எப்படி இருக்கும்னா, எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே கும்பத்துக்கு இன்றைக்கி தான் நல்லா சொல்கிறேன். மேரேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் அதுவும் ஜூனுக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, சனி செவ்வாயோடைய பார்வை உங்களுக்கு 7ஆம் இடத்துல விழுது. அது ஒரு ட்ராபேக். ஆனால் 7ஆம் அதிபதி சூரியன் 5ல் உச்சமாயிட்டார். ஸோ இந்த வருஷம் பிறக்கும்போது 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு. அப்போ என்னாக போகுது அப்படின்னா, உங்களோட மனசுக்கு பிடிச்ச ஒரு வரன் அமைய போகுது. உங்களை விட ஒரு நல்ல ப்ரொஃபைலாகவே இருக்க போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஈகோவும் வேண்டாம். பொதுவாகவே கும்பம் சிம்மத்துக்கு ஒரு ஈகோ கிளாஷ் வரும். ஒன்று இன்ஃபீரியராக இருந்தால் உங்களுக்கு சுப்பீரியராக ஃபீல் பண்ணும். ஸோ அந்த ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது அதிகமாக இந்த மகரம் கடகம் சிம்மம் கும்பத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தேவையில்லாத ஒரு ஈகோவை மட்டும் விட்டுருங்க. வரன் கண்டிப்பாக ஜூன் மந்த்துக்கு மேலே அமைஞ்சிரும். நல்ல வரனாகவே அமையும். பொருத்தம் இஸ் அ மேண்டேட்ரி ஒன். அதே மாதிரி நாங்கள் மேரிட் கப்பல் அப்படின்னா, நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணோம். ஆனால் ஒரு லவ் மேரேஜ் கப்பல் மாதிரி வாழ்கிறோன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இன்டிமேசி இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு நல்ல வருஷம் தான் இந்த வருஷம். ஸோ கணவன் மனைவி ரொம்ப செக்யூர்டாக சேஃபாக லைஃப்பை கொண்டு போவீங்க. ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் 2 பேருக்குள்ளே தான் இருக்கும். உங்களை தாண்டி வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரிங்க, ஓகே. சைல்டு பர்த் எங்களுக்கு எப்படி இருக்குது? எங்களுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னா, 5ஆம் அதிபதி புதன் நீசமாகி ராகுவோடு சேர்ந்தாலும் கூட உச்ச சுக்கிரன் இருக்கிறதுனால சைல்டு பர்த் 100% பாசிபிள். 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ குடும்பம் விருத்தி ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, குடும்பத்தில் ஒரு விருத்தி அப்படின்னா 5ஆம் இடமும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு நியூ மெம்பர் உள்ள ஆடாக போகிறாங்க. அதுதான் குழந்தை. ஒரு சைல்டு பர்த் அப்படிங்கிறது கும்பத்துக்கு 100% பாசிபிள். ஆனால் மனசை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. சனி செவ்வாய்ங்கிறது ஒரு போராட்டத்தை கொடுத்துரும் மனசில். யாரை பார்த்தாலும் கோபம் வரும், எரிச்சல் வரும், சண்டை போடலாமான்னு தோணும். லைஃப் மேலே ஒரு விரக்தியை கொடுக்கும். என்ன தான் நல்லது, ஏதாவது ஒரு நல்லது சுற்றி நடந்தாலுமே நம்ம மைண்டை நெகட்டிவ்க்கு தான் இந்த சனியும் செவ்வாயும் கொண்டு போவாங்க. ஸோ அந்த நெகட்டிவான விஷயங்களை ரொம்ப காது கொடுத்து வாங்கிக்காதீங்க. ரொம்ப கேர்டேக் பண்ணிக்காதீங்க. 8ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது. குரு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயங்கிறது நடந்துடும் சொத்து விஷயத்தில். ஸோ சொத்தின் மூலமாக நீங்கள் லாபம் அடைய போகிறது இந்த வருஷம் உறுதி. ஆனால் சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால சில சமயம் சாமி கும்பிடணுன்னு தோணும், சில சமயம் என்னடா சாமின்னு தோணும். அது வேண்டாம். எப்போவுமே கடவுளை கும்பிடுங்க, கடவுளை நம்புங்க. ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது ஒருத்தரை ஏத்திஸ்டாக மாற்றக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அது வேண்டாம். அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்மளை மிஞ்சி ஒரு பவர் இருக்குங்கிறது தான் உண்மை. அதை நம்ம நம்பும்போது நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக போகிறத விட அதை நம்புறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். சரி, ஓகேங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கும். நாங்கள் அப்ராடில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா,
12ஆம் அதிபதி சனி செவ்வாயோட சேர்ந்துருக்கிறாரு இல்லையா, அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஃபாரினில் இருக்கிறவங்க இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருங்க. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீசா இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, வீசாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கனாலுமே கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த டைம்லேருந்து 1 ஆர் 1.5 மந்த்ஸ் டிலே ஆக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கிடச்சிரும். முக்கியமாக ஸ்டடீஸ், எஜுகேஷனில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், சேஃபாக படிக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா குரு இருந்தாலுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா, சில நேரத்தில் வந்து குரு வந்து மந்தமாகிடுவார். குரு வந்து இருக்க இடத்துக்கு எடுக்க தான் செய்வார். ஸோ கொஞ்சம் ஒரு லேசினஸ் என்ன ஆகுனா, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஐநோ ஆட்டிடியூட் வந்துடும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் நம்ம கற்றுக்கிறது. அந்த ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் மைண்டில் கிளியராக வச்சுக்கோங்க. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபினான்ஸ் பேங்கிங் செக்டாரில் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறவங்க கவர்மெண்ட் பேங்க்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ரைவேட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ்லேயும் நீங்கள் எக்ஸாம் கொடுக்கும் பட்சத்தில் செலெக்ஷன் அப்படிங்கிறது 100% பாசிபிள். நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் சனியோட சேர்க்கை வந்து மைக்ரேட் ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட் போட்டு நீங்கள் பாஸில் படிச்சிருக்கீங்க, உங்கள் தசாபத்தியும் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் கும்பராசி வந்து இப்போவே அதை வந்து ஜெயிக்க முடியும். ஒரு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப ஒரு ஷியூரிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வேண்டாம். ஒரு லேண்டு வாங்கிக்கிட்டேன், கோல்டு வாங்கிக்கிட்டேன், இருக்கிறத ஒரு டிஜிட்டல் கோல்டாக நான் வாங்கி வச்சுக்கிட்டேங்கிறதோட நிப்பாட்டிக்கோங்க. நம்பி யாரையும் பணம் கொடுத்தேன், சீட்டு லாட்ரி ரேஸுன்னு போனேன், ஷேரில் போட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு வேண்டாம். வீட்டுக்கு வேலைக்கு வர வேலையாட்களோ இல்லை வெளியில் உள்ள ஒரு வேலையாட்களோ கொஞ்சம் மரியாதையாக ஒரு டிக்னிட்டியோடு நடத்துங்க. ஸோ ஏன்னா சனியுடைய சாபத்தை நீங்கள் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுங்கள். எதனால் ஸ்பெஷலாக கும்பத்துக்கு மட்டும் நான் ரெமடிஸ் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, ஆல்ரெடி ஜென்ம சனி செவ்வாய் சேர்க்கையும் இருக்குது. ஸோ குடும்பஸ்தானத்துலேயும் புதன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால சில விஷயங்களுக்கு நீங்கள் ரெமடி பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அந்த ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுறது, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள ஒரு மரியாதையோடு நடத்துகிறதெல்லாம் சனிக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய ரெமடியாக அமையும். ஸோ அதை செய்ய உங்கள் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப செம்மையாகும். தூக்கத்தில் சில டிஸ்டர்பன்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது, ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அடிஷன்னால் ஒரு ஹெல்த்தை விடுறது, ஒரு விஷயம் டேஸ்ட்டு பிடிச்சி அதே சாப்பிட்டுட்டு இருந்துட்டு அந்த அடிக்ஷன்னால் நல்ல ஃபுட் எடுக்காமல் விடுறது, நைட்டு ஃபோன் பார்த்துட்டே இருந்துட்டு தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஹேபிட்டில் வந்து நிறைய ஒரு மேல் ஃபங்க்ஷன் வரும். தேவையில்லாத ஹேபிட்ஸை வந்து கொடுப்பாங்க இந்த சனியும் செவ்வாயும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் கேர்டேக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவராலாக மனசையும் உடம்பையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். சொத்தன் மூலமாக லாபம் அப்படிங்கிறது 100% உண்டு. குடும்பத்துக்காக ஓட போகிறீங்க. தன்னம்பிக்கை ஒரு கட்டத்தில் அதிகரிக்க போகுது. அந்த ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ், கடவுளை வந்து முழுமையாக நம்ப ஆரம்பிப்பீங்க செகண்ட் ஹாஃபுக்கு மேலே. ஸோ நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ திருமணத்துக்கு வரணும் அமைஞ்சிரும், காதல் அப்படிங்கிறது கைகூடும், இந்த விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ ஓவராலாக நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவாக இருக்கிறத நீங்கள் கரெக்டாக கொண்டு போய்க்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களுடைய ஜாதகத்தோட பிரத்யேக பலன் தெரியணும்னா கீழே என்னுடைய நம்பர் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த லைனில் நீங்களும் பெனிஃபிட் ஆகணும்னு நான் உங்களை மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் கும்பம். நன்றி, வணக்கம்.